டோனி டோனி ஏய் பக்கத்துல வந்துட்டு என்ன கத்துறீங்க? குமாரும் பால எங்க? அவனுங்க ஹாஸ்பிடல்ல இருக்கானுங்கடா. கண்ட இடத்துல பரோட்டா சாப்பிடுறது, போய் ஆஸ்பத்திரியில பத்துக்கிறது. டேய் நான் வயித்து வலியா? இல்ல மச்சி, அவங்க மேல ஒருத்தன் கை வச்சிட்டானா. யாரா? காந்தா நகர் பையன் மச்சி. அவன் பேரு ஷேவாகடா. ஷேவாகா? எப்படா துரோகம் பண்றீங்க? சொல்றா. அந்த வச்சுக்கோ. ஹலோ யாரு? நம்ம ஏரியா பையன் மேல ஒருத்தன் கை வச்சிட்டானே. டோனி அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? இல்லனே, அவன் கைய வச்சதே டோனியோட ஃப்ரெண்ட்ஸ் மேல தான். டோனி ஃப்ரெண்டுக்கு மேல ஒருத்தன் கை வச்சிருக்கானா? ஆள் யாருன்னு சொல்லுங்க, கட்டி தூக்கிட்டு வரேன். அவன் பேரு ஷேவாக். சேவாக்கா? 10 நிமிஷத்துல அவன் டெட் பாடி டோனி முன்னாடி கிடக்கும். போன வைங்க. டோனி நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம காசி கிட்ட சொன்னா கடவுள் கிட்ட சொன்ன மாதிரி ஷேவாக் இன்னைக்கு கண்டம் தான். காசி லைன்ல வந்துட்டாரு. ஹலோ தம்பி, எந்த சேவாக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? அண்ணே டெல்லி சேவாக் இல்லண்ணே, காம்தார் நகர் சேவாக். அது இல்ல தம்பி, கிரிக்கெட் பிளேயர் சேவாக் கூட ஈஸியா அவுட் பண்ணிடலாம். ஆனா நீங்க சொல்ற சேவாக் அவுட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தம்பி. அப்புறம் சேவாக் விஷயமே இனிமே என்கிட்ட பேசாதீங்க தம்பி, வச்சிடறேன். நான் தோனி, அவன் ஷேவாக். யார் அவன்? இவருதான் தோனியா? இவன் தான் சேவாக்கா. பிரச்சனை வேணாம். சுமாரி சேவாக, உனக்கு தெரியாது எங்க வீட்ல தண்ணி கேன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. நில்றா. டேய் இன்னைக்கு மட்டும் நீ போனா வர. டேய் புறா முட்டை கண்ணா, எதிராளி நம்மளை பத்தி என்னடா நினைப்பான்? எங்க எது பேசணும் தெரியாது. எதுக்கா என் ஃப்ரெண்டு குமார் அடிச்ச? காசு கொடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸே அடிப்பேன். அதுவும் இல்லாம குமார் எங்க ஏரியா பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான். உங்க ஏரியா பொண்ணு இல்ல, எந்த ஏரியா பொண்ணா இருந்தாலும் அவன் லெட்டர் கொடுப்பான். ஏன்னா அவங்க அப்பா போஸ்ட்மேன். அன்னைக்கு அவருக்கு வயிற்று வலி, அதனால அவர் லீவ் போட்டார். போஸ்ட்மேனா? இருங்க. டெக்னிக்கல் ஃபால்ட். சாரி சொன்னா போயிடுவோமா? அப்ப ஆளுக்கு 2 செட்டு பூரி சொன்னா போயிடுவீங்களா? கொஞ்சேரி சேவாக்கு பசங்களை கூட்டின்னு வந்துடுறான். வேணாண்டா, நம்மளே பார்த்துக்கலாம். ஏம்பா 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். கொஞ்சம் பின்னாடி பார். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ரெய்னா, விராட் கோலி. இப்போ என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் ராஜ்கிரண்? என் பேர் எப்படி? எந்த ஒரு வேலையில் இறங்கிறதுக்கு முன்னாடியும் அதோட ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தான் இறங்குவேன். திஸ் இஸ் மை பாலிசி. உங்க அப்பா ராஜ்கிரண் ஃபேன், அதனால தான் இந்த பேர் வச்சிருக்காரு. ஐ அம் ரைட்? எஸ் மிஸ்டர் ராமராஜன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ராஜ்கிரண் ராமராஜன் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவங்க பேர் வச்சு நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? கரெக்ட். நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் வேடிக்கை பார்த்து யாருமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ். வசந்தா, இப்பவே மணி 8 ஆச்சு. 10 மணிக்கு இன்டர்வியூல இருக்கணும். எங்கடி போனா? அப்பா அவன் நைட்டு குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடந்தாலும் கரெக்டா காலையில டிஃபனுக்கு வீட்டுக்கு வந்துருவான். ஏய் சும்மா இருடி. உங்க அப்பா இப்பதான் ஏதோ கட்சிக்காரங்க கையில காலில் விழுந்து அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவனுக்கு எப்படியாச்சும் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் ஜாபா? ஹேய் அண்ணன் வந்துட்டான்டி. போய் கொஞ்சம். ஏண்டா செல்லம், ராத்திரி ஃபுல்லா காணோம், முகெல்லாம் வாடி இருக்கு. எங்கடா போயிருந்த? கவர்மெண்ட் ஜாப் விஷயமா ஒரு ஆபீசரை பார்க்க போயிருந்தேன். அப்படியா? அவர் என் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டாரு. கேட்டுட்டு உயிரை விட்டாரா? இவ தொல்லை தாங்க முடியலையே. உனக்கு இருக்க எபிலிட்டிக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். கை நிறைய சம்பளம் சொன்னாருமா. ஆனா என்ன, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னாரு. இந்த வேலைக்கு 6 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்றேன் சார் சொல்லிட்டேன். சரிதான் நான் சொன்னது. நீ 60 வருஷம் கூட வெயிட் பண்ணுவ, என்னால வெயிட் பண்ண முடியாது. என்னம்மா, அப்பா நம்மளெல்லாம் விட்டு காசி போய் அகோரி சமயம் போடுறா? காசிக்கெல்லாம் ஒண்ணும் போல, நீ ஓசில உட்காந்து சாப்பிடறல, உன்னை வேலைக்கு போக சொல்றாரு. நீ இதே மாதிரி பேசினாரு, உன் வேலை வேலையா போகுது. ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேலையில முக்கியம் பஞ்சுவாலிட்டி தான். டைம் பாத்தியா? டைம் பாத்தியா? நீ அவளை திட்டுறது இருக்கட்டும், நம்ம கார்பரேஷன் ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலை காலியா இருக்கு. என்னடா முழிக்கிற? நீ இன்னும் அரியர்ஸே பாஸ் பண்ணல, உனக்கு என்ன அதிகாரி வேலையா கிடைக்கும்? டேய், அந்த கவுன்சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான லேடி. என்னதான் சுபாரிசு இருந்தாலும் இன்டர்வியூஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. 10 மணிக்கு இன்டர்வியூ, குளிச்சிட்டு கிளம்பு. டேய் காப்பி ஒண்டடி. நல்ல பிள்ளை இல்ல, போயிட்டு வந்துரு. என்னடா ஃபியூச்சர்ல பிஎம் ஆக போற? என்ன பியூன் வேலைக்கு அனுப்புறாங்க? பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்க்கெலாம் இது மாதிரி சோதனை வர்றதுண்டு, இருந்தாலும் அட்டன் பண்ணுவோம். நான் மச்சான் கையில் ஃபைலு. ஒய் யூ காலிங் அர்ஜென்ட்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் வேலைக்காக போகிற மச்சி. பியூனா? மச்சான் அந்த அளவுக்கா போச்சுக்கிற நீ? சும்மாவே இருப்பது மச்சி.
என் கிட்ட 4 பேர் கேள்வி கேட்கறதுலாம் பிடிக்காதுடா. எனக்கு தான் உனக்கு பிடிக்காது. நீ எனக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்கறதில்ல. அந்த மாதிரி தான் மச்சான்லாம். இன்டர்வியூ போனா எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து 4 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுத்து நீங்கள் எப்போ வேணா வரலாம் எப்போ வேணா போகலான்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாதானே? நீ போன ஊற்றிக்கோ புட்டுக்கோ கவலைப்படாத. அப்போ நான் பாஸ் ஆக மாட்டேன். எப்படி மச்சான் நீ எல்லாம் பாஸ் பண்ணுவேன்? சப்போஸ் இன்டர்வியூவில் ஒயின் ஷாப் எத்தனை மணி திறப்பாங்க, எங்கெல்லாம் பிளாக்ல சரக்கு கிடைக்கும் அப்படின்னு கேள்வி விட நீ கில்லி மாதிரி பாஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. ஐ லவ் யூ மச்சான். யூ ஆர் பாசிட்டிவ் எனர்ஜி. தேங்க்ஸ் மச்சான். கிராண்ட் ஐடியா. மச்சான் பஸ் வந்துருச்சு, போயிட்டு பேர் நாள் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாமா? வேணவே வேணாம் மச்சி. கரெக்டாக பஞ்சுலாக போனால் ஒரு வேலை குத்தாலும் குத்துருவானுங்க. பொறுமையாக போகலாம், அப்போ தான் கெட்ட பேர் வரும். நான் பிளானிங் மச்சான் வந்து. மச்சி இந்த பஸ்ல போயிடலாம். வா 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 ஏறா. என்ன ஃப்ரெண்டு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஏறுற மாதிரி இந்த பஸ்ல ஏறிட்டீங்க? நீங்கள் தானே ஃப்ரெண்டு சொன்னீங்க இந்த பஸ்ஸில் போனால் தான் கரெக்ட் டைம் போக முடியும். என்னாச்சு இவனுக்கு வார்த்தையை பரட்டி பேசுகிறான்? பா ஒரு பொண்ணு இந்த அளவு சிரிச்சானா பார்க்குறவன் எவனா பஸ்ஸில் பைத்தியம் ஆயிடுவானே. அந்த பைத்தியம் நம்ம ஃப்ரெண்டு தானா? இன்னைக்கு என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? என்ன ஃப்ரெண்ட் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல? வாவ், எப்படி ஃப்ரெண்டு ஒரே லுக்கில் கண்டுபிடிச்சிட்டிங்க? இதை கண்டுபிடிய பிஎஸ்எல்வி ராக்கெட் அனுப்ப முடியும். அதான் சரகுல ஊற்றுன சோடா மாதிரி பொங்குறீங்களே. பை த வே நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா? ஹாய். என்ன ஃப்ரெண்ட் நீங்களும் மற்றவங்க மாதிரி கட் பண்ணி விடுறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் கொரியன் சீட்டில் இருக்க 2 சிம் கார்டு மாதிரி. ஒன்று பிஸியாக இருக்கும்போது இன்னொன்று கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐயோப்பா ஏய் ஏன் அழுவுறீங்க? ராஜமேஷன் கலைஞ்சிருச்சு. உங்களை எப்படி மாத்துறேன்னு பாருங்க. கண்ணு முடிக்குங்க. பழனி ஆண்டி முருகன் ரெடி. சோ இந்த கெட்ட போட்டுக்கிட்ட என்ன சொல்லணும்? யாம் இருக்கு பயமே. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரில்லியன்ஸ், சூப்பராக மாற்றிட்டால. ஆமாம் பெரிய பிரில்லியன்ட்டு. ராஜாவாக இருந்த ஒருத்தனை ஒரே செகண்ட் ஆண்டி ஆக்கிறதுக்கு பொண்ணுங்களால் மட்டும்தான்டா முடியும். ஃப்ரெண்டு இப்போ நம்ம டேலண்ட் காட்டு அந்த கருமத்தையும் பார்க்குறேன். கண்ணகி மேடம் இங்கே வாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அக்கா எடுத்து சூப்பர் மச்சான். இதாண்டா நமக்கும் பொண்ணுங்களோட வித்தியாசம். எப்போவுமே நம்ம பொண்ணுங்களை தேவதையாக பார்க்கணும் தான் ஆசைப்படுவோம். ஆனால் அவளுங்க நம்மளை தேவதாஸ் ஆக்கி பார்க்க தான் ஆசைப்படுவாளுங்க. இது தெரியாமல் நாம தான் அவளுங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் மெசேஜை மதிக்காமல் அவள் பின்னாடி மேவி போயிட்டியா? எங்கே ராமராஜன்? இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் ஒருத்தனை பார்த்தேன்டி. ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஆமாம், பயங்கர கேஷுவலாக சவ்வியா துருன்னு. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஆளை தாண்டி நான் தேடிட்டு இருந்தேன். ஆனால் நான் மறுபடியும் ஏய் நான் சொன்னல அவன் நேர்லேயே வந்திருக்கான். I'll call you later, okay? Bye. ஓ நீங்களா? பஸ்ஸில் என்னை பார்த்து சைட் அடிச்சிங்கல்ல, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? உங்களை எனக்கு பிடிக்கலையாவா? I love you. ஐ லவ் யூ. கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறான், மேல சத்தம் போடாம நிக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டேன்? யாரே அவங்க? யாரா இவங்க? தான் எங்க மேடம் கவுன்சிலர். கவுன்சிலர் வெளில போயா? கவுன்சிலரா? வெளில போயா? தெரியாம கட்டி பிடிச்ச வயல தீடு போல வெளில போயா? ஐயோ. லிஃப்ட் 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.
லிஃப்ட் 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 பாஸ் கொஞ்சம் தள்ளி போய் கேளுங்களேன். நீயும் கேளு நானும் கேட்குறேன். யாரு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம், ஐபிஎல் மேட்ச் டீம் ஏழை எடுக்க வந்திருக்கோம். இவரும் கேட்குறாரு, நானும் கேட்கணுமா? போடா தர்பீஸ் வாயா. லிஃப்ட் 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 லிஃப்ட். என்ன லிஃப்ட் வேணுமா? கேட்டியே, ஏறி போக வேண்டியதானே? ஏன் நீ போக வேண்டியதானே? ட்ரிபிள்ஸ் கூட அடிப்பேன். ஆனா ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, சரியா? எது ட்ரிபிள்ஸ் அடிப்பியா? விட்டா குப்பலாரிமா ரோட்ல எல்லாரும் ஏத்தின்னு போல. அட போமா. அப்ப என்னத்துக்கு கேட்டா? இவங்களுக்குலாம் ஏன் ஸ்கூட்டி வைக்கிறானுங்க? இன்னும் எச்சையில் மூஞ்சி கழுவுறான். இவன் நம்ம தோனியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. ஹலோ ப்ளீஸ், ஹலோ ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் தான் எனக்கு கண்ணு தெரியாது. என்ன ஒரு ஷேர் ஆட்டோல ஏற்றி விட முடியுமா? கண்ணு தெரியாதா? ஐயோ போய் சொல்றான். நீங்க என்ன பேசவே இல்ல. அதுக்குள்ள மேடம் எப்படி கண்டுபிடிச்சான்? அது சிம்பிள் லாஜிக். பல்சர் சவுண்ட் கேட்டா பசங்க, புல்லட் சவுண்ட் கேட்டா அண்ணாச்சிங்க, ஸ்கூட்டி சவுண்ட் கேட்டா பொண்ணுங்களா தானே இருக்கணும். ஓ வாவ். யாரிங்க வாந்தி எடுத்தது? ரியலி சூப்பர்ங்க. வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன். தேங்க்ஸ்ங்க. நம்பாதீங்க, போய் சொல்றான். சார் அதான் மேடம் சொன்னாங்களா, போங்க சார் போங்க. ஏய் ஹலோ ஹலோ, பேக் பேக். சாரிங்க, இதான் நான் பின்னாடி நினைச்சேன். நம்பி பின்னாடி ஏத்தாதீங்க மேடம். இன்னங்க சீட் இது மனக்கட்ட மாதிரி மட்டமா இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக் அடிச்சா சறுக்கின்னு வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி கட் சீட்லாம் போடக்கூடாதா? இல்ல உங்களுக்கு எப்படி கண்ணு போச்சு? அது பக்கத்து வீட்டு பொண்ணு குளிக்கிறத பார்த்தேன், கண்ணு போயிடுச்சுங்க. குளிக்கிறத எட்டி பார்த்தா கண்ணு போயிடுமா? டீ குளிச்சுட்டு இருந்துச்சு, கிட்ட போய் பார்த்தேன், நெருப்பு கண்ணில் பட்டுருச்சுங்க. சரி, நீங்க எங்க போகணும்? நீங்க எங்க போறீங்களோ அங்கேயே நானும் வரேன். அப்படியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். என்னங்க சொல்றீங்க? ஏன்னா என் டியூட்டியே அங்கதான். ஐ அம் கான்ஸ்டபிள் கனகா. டேய், நீ தோனியோட ஃப்ரெண்டுங்கிறதும் எனக்கு தெரியும், உனக்கு கண்ணு நல்லா தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். மவனே, இன்னொரு தடவை போய் சொல்லி போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ண முறிச்சிடுவேன். உரிக்கிறதுக்கு நானே வெங்காயமா? போடா போ. ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் போலீஸ். என்ன? டைனிங் டேபிள் ஹைட் இருக்கிற நீல எப்படி கான்ஸ்டபிள் ஆன? அப்பாவுக்கு தெரிஞ்ச கவுன்சிலே கட்டி பிடிச்சிட்டோமே. வீட்டுக்குள்ளே போகலாமா இல்லை வீட்டை விட்டு ஓடிடலாமா? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான் தானா? யாரு? யூ நாட்டி. இப்போ தானே என்கிட்ட வேலை கேட்டு வந்து என்ன வெக்கப்பட வச்சுட்டு போனீங்க. ஐயோ மேடம், சாரி மேடம். ப்ளீஸ் டோன்ட் கால் மீ மேடம். என் பேர் ஐஸ்வர்யா. என்ன நீங்கள் செல்லமா ஐஸு ஐஸுன்னு கூப்பிடலாம். ஐஸா? நான் இது வரைக்கும் சமுதாயம், மக்களுடைய டெவலப்மெண்ட் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். ஆனால் முறையா ஏன் டெவலப்மெண்ட் பற்றி யோசிக்க வச்சது நீங்கள் தான். என்ன சொல்கிறாங்க? யூ ஆர் செலக்டட். சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே மேடம், வச்சிருவா. நான் ஏற்கனவே வச்சுட்டேன் உங்களை என் மனசுல. மேடம், நான் ஃபோனை வச்சிருவான்னு. ராம், அது வச்சிட்டீங்களா? இட்ஸ் ஓகே. மச்சான், உலகத்திலேயே இப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண முதல் ஆள் நீ அதான்டா இருப்ப. இதை நம்ம விடிய கொண்டாடுறோம் மச்சான். அப்புறம் வேலை கிடைச்சிருச்சு. டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அங்கே என்ன செவுத்துல கிரிக்கிட்டு இருக்கிற? மச்சி, இது யாருன்னு தெரியுதா? யாரு? செத்து போனவங்க ஆயாவா? இல்லை மச்சி, என் தேவதை. டேய், அந்த பொண்ணு மேலே என்னடா கோவம்? இவ்வளோ அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருக்கிற, கோயில் வாசலில் உட்காந்துக்கிற பிச்சைக்காரி மாதிரி. ஆமாம், அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுறாளா? தெரியலையே. தெரியலையா? மேபி இந்த ஆர்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு லவ் தான் வரலாம். இந்த ஆர்ட்டை பார்த்து அவள் லவ் வராது, ஹார்ட் அட்டாக் வேணா வரலாம். தயவு செஞ்சு இந்த கருமத்தை கண்ணில் காமிச்சிடாத. உன்னை ரோட்டில் படம் வந்து பிச்சை எடுக்கணும்னு நினச்சிட போகிறா. பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? உலகத்தில் பொண்ணுங்க லவ் பண்ணா தான் பசங்க லவ் பண்ண ரூல்ஸ் இருக்கானா? பார்த்துடா, ஒன்று சொல்கிற நல்லா கேட்டுக்கோ. புலிக்கு முன்னாடி போன மானம், பொண்ணுங்களுக்கு பின்னாடி போன ஆணம் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. நானும் முதல்ல உன்ன மாதிரி தான் நினச்சேன். காலையில் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணா பாரு. சரி, அவளை பார்த்த, லவ் பண்ண, ஓகே. பட் இவ்வளோ பெரிய சிட்டியில் அவளோட கான்டாக்ட் நம்பர் இல்லாமல், அட்ரஸ் தெரியாமல் எப்படி அவளை நீ கண்டுபிடிப்ப? உன் கூட பழகின பாவத்துக்கு தெருவா அலைஞ்சி அவளை நான் கண்டுபிடிக்கணும் இல்லை? அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஐப்ரோ ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன். பண்ணு. இப்படி ஏதாவது நீ செவுத்துல கிரிக்க வச்சாதான் உங்கள் அப்பா பொங்கல் சொன்னாம அடிப்பான். எக்ஸ்கியூஸ் குட் நைட்.
என் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கான்டாக்ட் நம்பர் இல்லைன்றான், எப்படி பேசுவான்? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. முதல்ல எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கட்டும். உன்னோட ஆசை ஜாப்ல சேருது, எங்களோட ஆசை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குது. அத புரிஞ்சுக்க போது. அப்பா ஒரு நிமிஷம். இங்க நம்ம மொபைல் ரிங் அடிக்குது. யாரு ஃபோன் இது? ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்க யாருங்க? ஐ எம் தோனி. அந்த மொபைல் எந்த அது எப்படி உங்ககிட்ட வந்தது? என்னமோ நான் திருடின மாதிரி கேக்குறீங்க. எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஃபாரின் லான்ச்ல எங்க இருந்தீங்களா? இல்லையே. மகாபலிபுரத்துல ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள்லாம் பார்க்க போயிருந்தீங்களா? இல்லைங்க. அப்ப எங்க தாங்க போனீங்க? மார்னிங் 25G பஸ்ல போனேன். 25Gயா? நானும் அதுல தாங்க போயிருந்தேன். எனிவே இந்த ஃபோன் மூலமா ஒரு நல்லவங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றீங்க? நீங்க மட்டும் ஒரு அக்யூஸ்டா இருந்தா இந்த போனை சேட்டு கட்டில அடக்கி வச்சு. ஓகே ஓகே, அப்போ மார்னிங் 10 மணிக்கு வாங்கிக்கிறீங்களா? ஓகே. 10 மணிக்கா? அது நம்ம நல்லா தூங்குற டைம் ஆச்சே. மேடம், எனக்கு 10 மணிக்கு ஃபாரின் டெலிகேட்ஸோட ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ. ஈவினிங் 5 மணிக்கு நான் பீச்சில் யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். நம்ம ஏன் அங்கே மீட் பண்ணக்கூடாது? அப்போ அங்கேயே வரேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சீதா. சீதா, நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம பீச்சில் மீட் பண்ணுறோம். ஓகே பாய். மச்சான், என் ஆள் பேர் சீதா. சீதாவோ கொய்யாகாவோ அதை விட இந்த காலத்து பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறது கர்நாடகாலேருந்து தண்ணி வராமல் ரொம்ப கஷ்டமாச்சா. எப்படி வாங்கினேன் மச்சி? அவங்க நம்பர் வாங்குறது தான் கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச நம்பருக்கு ஃபோன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே? புரியலையே மச்சி. என்னோட உயிர் தோழன் மொபைலை அவனுக்கே தெரியாமல் எடுத்து அவள் பேக்கில் போட்டுண்டா. செம்ம ஐடியா இல்லை? உனக்கெல்லாம் உயிர் நண்பனா? யாரா அவன்? யூ. அப்போ போட்டது ஏன் ஃபோனா? ஏன் ஃபோனை ஏன்டா போட்ட? மச்சி, என் ஃபோன் போட்டால் எங்கள் அப்பா திட்டுவாரா? உனக்கு தெரியாது அவர் எப்படி திட்டுவாருன்னு? அதை விட்றா. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரேன்னு சொன்னா வந்துடுவாள்ல? சீதா, சீதா மறக்காம வந்துரு சீதா. அங்கிள், நான் உங்களை பார்க்க வரல, ராம் சாரை பார்க்க வந்தேன். ராம் சாரா? ராம் சாரா? உன் பேர் என்னம்மா? சீதா. சீதாவா? மனசுக்கேத்த மகாராசால என் தலைவர் கூட ஜோடியா நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பேர் கூட சீதா தான் இல்லங்க? ராம் என் பையன் தாமா. நீ உள்ளாருவாமா. எங்க இந்த பொண்ணதான் நம்ம செல்லம் லவ் பண்றான் போல. டச் பண்ணிட்டா. இதான் நீங்களாமா? இத பாத்துட்டு தான் அவன் டெய்லி புலம்பிட்டு இருப்பான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்க பின்னாடி சரக்கு அடிச்சு தாடி விட்டு சுத்தி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணுவான். இதெல்லாம் நம்பி ஏமாந்து அவனை லவ் பண்ணிடாதீங்க. ஐயா, இவனை லவ் பண்ணி நீ என்ன பண்ண போற? ஏமா உன்னை பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணா அழகான பொண்ணா தெரியல. உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. நல்ல அப்பண்டா. என்னங்க நீங்க ராம லவ் பண்ற பொண்ணுகிட்டே போய் அவனை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்க. ஆண்டி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியுமா. அப்புறம் உன்னை பார்க்கு பீச்சுன்னு இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கானா? கூட்டிட்டு போயிருப்பான். ஏங்க நம்ம மருமகளை பாருங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அவ மகாலட்சுமினா அப்ப நான் யாரு? மாடி போலீஸ்காரி. இவே எங்க வந்தா? என்ன சீதா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்னம்மா, இவள உனக்கு முன்னாடி தெரியுமா? ஆமா ஆண்டி, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கோம். ஆண்டி, ராமல்ல ரொம்ப நேரமா ஜன்னலை எட்டி பார்த்துட்டு நிக்கிறான். நம்ம உள்ள போவோம், வா. நீயும் வா. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கம் டு மை ஹவுஸ்? வாங்க சார். ஹே கனகா, எப்போ வந்த? மேடம் யாரு? இவதான் என் ஃப்ரெண்ட் சீதா. டிக்ரம் பாரு. ஓ, மை நேம் இஸ் ராம். நைஸ் டு மீட் யூ. நான் சொல்லல என் அத்தை பையன் எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா வீட்ல இருக்காருன்னு. அது சார் தான். அப்புறம் ராம், இவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அது நீ தான் சால்வ் பண்ணணும். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என் பேக்ல எவனோ ஒருத்தன் வம்புக்குனே மொபைல்ல போட்டிருக்கான். என்ன அங்க வா இங்க வான்னு டார்ச்சர் பண்றான். நம்மள பத்தி நம்பிட்டே சொல்றா. சரி, சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கலான்னு பார்த்தா லேடிஸ் மேட்டர்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீ தான் அந்த ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீ மட்டும் அவனை புடி, ஈவ் டீசிங்னு சொல்லி 6 மாசம் அவனை தூக்கி உள்ள போட்டுரு. ஈவ் டீசிங்கா? அந்த ராஸ்கலை எப்படி கண்டுபிடிக்கிறது? சீதா, அந்த போனை கொஞ்சம் கொடு. இந்த போனா? ஏன், உனக்கு தெரிஞ்சவங்க போன் அது? சிச்சி, இல்ல இதுல வால்யூம் நல்லா வரும். டுவல் சிம், நைஸ் கேமரா. இந்த போனை யார் என் பேக்ல போட்டான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? இது சார் கிட்ட கொடுக்க வேணாம், புதுசா இருக்கேன்னு வித்து குடிச்சாலும் குடிச்சிடுவார். உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலையா? சான்ஸே இல்ல. முதல்ல உன் ஃபோனை காட்டு. ஆக்சுவலா என் ஃபோன் கொஞ்சம் பேட்டரி. அட பாவி, உங்களுக்கு நாங்க டைம் பாஸா? அதுவும் நம்பர் 6. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்பர் 4 தான் அந்த. அதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டாங்க. நான் என்ன பண்றது?
ஃபனி கேர்ள்ஸ். இனிமே இந்த டைம் பாஸ் கிட்ட பணம் வாங்கவா? அப்ப வச்சுக்கிறேன். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடி. வா சீதா. பை சீதா. நைஸ் மீட்டிங் யூ. நம்மாலே நம்மகிட்ட வந்து ஃபோன் யாருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. இவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸ். சேவாக அனுப்பலாமா? அவனை 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வேலைக்கே ஆக மாட்டான். வேற யார் அனுப்புறது? ரொம்ப தூரம் இருக்கு சைனா. இவர் வரதுக்கு லேட் ஆகிடும். இவர் லவ்வே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண போறாரு? இவங்க 2 பேருக்கு ஈக்குவலா கரண்ட தொட்டாதான்டா சாக்கடிக்கும். இந்த பவரை பார்த்தாலே சாக்கடிக்கும்டா. எஸ், தேங்க் காட். பீர்பால் குத்துப்பட்டறை வெல்கம்ஸ் யூ. உங்களை பத்தி இப்பதான் நம்ம பாய் சொன்னாங்க. ஐ ஆம் வெரி வெரி பிஸி மேன். மாடலிங், பேஷன் ஷோ, ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் நோ டைம், ஒன்லி 10 minutes. என்ன விஷயம்னு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் அண்ணா, இந்த ஃபோனை வச்சு ஒரு ட்ராமா பண்ணணும். தம்பி, ஃபோனை வச்சு கால் தான் பண்ண முடியும், எப்படி ட்ராமா பண்ண முடியும்? ஜஸ்ட் ஃபார் ஃபன். எதுக்குண்ணே திங்க் பண்றீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, கான்செப்ட் ரொம்ப சின்னதாக இருக்கேப்பா. அப்போ பொன்னியின் செல்வன் பண்ணுறீங்களா? மணிரத்னமே ரொம்ப யோசிக்கிறாரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன், டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்களை விட்டா இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைண்ணே. தம்பி புரிஞ்சுக்கப்பா, எனக்கு ஆக்சுவலாக தான் இன்ட்ரெஸ்ட். லவ்ஸ்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா. அண்ணே, காதல் தேசம் வந்ததுக்கு அப்புறம் அப்பாஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்னே. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்க ஒரே ஆள் நீங்க தானே. உங்க பல்லே போதுனே. என்னன்னு யோசிக்கிறீங்க? செட் ஆகும்ண்ணே. செட் ஆகுமா? டெஃபினெட்லி. ப்ளீஸ் எனக்காக. பை தி வே, வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ராம். மை நேம் இஸ் பீர்பால். இந்த பேர் எப்படி இருந்துச்சு கேளுப்பா, கேளுப்பா, கேட்டு ஆடு தம்பி. எப்படிண்ணே? ஏ அசிஸ்டன்ட் டெல்டா. அண்ணே நைட்ல அடிக்கிறது பீர், பகல் அடிக்கிறது பால். பீரா இருந்தாலும் சரி, பாலா இருந்தாலும் சரி, ஒரே கல்ப் தான். என்ன பாக்குறீங்க? உங்களுக்காக நடிக்கணும்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டேன் தம்பி. மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா? இவன் வேலைக்கே ஆக மாட்டான். இப்போ என்ன இவன் யோசிக்கிறான்? சைலண்டா எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். வரேண்ணே. கிளம்பி ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. பாய்ஸ் பாவம். இப்படி சூடு. சிங்கத்தை போட்டால பார்த்துருப்ப, டிவியில பார்த்துருப்ப, சினிமால பார்த்துருப்ப, ஏன் தனியா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு கூட பார்த்துருப்ப. ஆனா கம்பீரமா காட்டுக்குள்ள நடக்கிறத பார்த்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பார்த்திருக்கியா? அவனை ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? பாருடா. சிங்கம் இன்னும் இருக்கு. ஏய், யாரா இங்க தமிழ்? எங்கடா இருக்க அவன்? நீயா தமிழ்? நீயா தமிழ்? எவன்டா தமிழ்? ஏய், தமிழ் யாருன்னு தெரியணுமா? ஆமா. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் தான் தமிழ். போக்ரி. வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்னாலையும் கேட்க முடியல. என்னங்கண்ணா? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கிடுறா. தெரிஞ்சுதான் பண்றானா? தல இன்னும் 25 வருஷமா உயிரோட இருந்து என்ன கரை சேர்ப்பேன்னு சொல்லி எடுத்தாய. மல்லிய பூவ யாரு இப்போ வேலியில சூட்டுதா? கிழக்க விடிய பேட் ஆக்டிங். என்னாச்சு சனா? தலை சுத்துதா? இப்ப சுத்தும் பார். சோல்ஜர்ஸ், ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். பிளாக் ஷீப். வஷி. ரஜினி சார், எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இவனை இதோட ஓகே பண்ற வேண்டியதான், இல்லைன்னா வேற எதனா காமிச்சிட போறான். அண்ணே சொதப்பிடாதீங்க, என் வாழ்க்கை பிரச்சனை. கவலைப்படாங்க தம்பி, ஆஸ்கர் விருது வாங்குறதா என்னுடைய லட்சியமே. நடிப்பு ரத்தத்துல ஊறுதுப்பா. டோன்ட் வரி தம்பி, பின்னி பெடர் எடுத்துறேன். உங்களுக்கு கிடைக்காத ஆஸ்கர்லாம் ஒரு ஆஸ்கர் ஆனே. நாளைக்கு உங்க பவரை காட்டுறீங்க. ஓகே, இனிமே இந்த வீடியோ மட்டும் யாரும் காட்டாதீங்க ப்ளீஸ்.
அந்த ஃபோன் ரிங் ஆகுது பாரு. ஏய் ராம் தான் பேசு. ஏய் இரு லவுட் ஸ்பீக்கர்ல போடு. இன்னைக்கும் அவன் என்ன போய் சொல்றான்னு பாத்துடலாம். ஹாய் சீதா. சொல்லுங்க ராம். பக்கத்துல கனகா இருக்காளா? இல்ல சொல்லுங்க. நீங்க அவ கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவ மதுரையில ஸ்கூல் படிக்கும்போது லைசென்ஸே இல்லாம ஸ்கூட்டில சுத்தி ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாத்திட்டா. பாவம் அந்த பையன். அவன் இப்போ புரியாத பாஷையில ரோடோட சுத்தி பேசிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் மென்டல் ஆயிட்டானா பாத்துங்களா. எனிவே சேட் ஸ்டோரி அதை விடுங்க. நான் ஏதோ நல்லவனா இருக்கிறதுனால பர்சனலா இறங்கி அந்த மொபைல் ஃபோன் போட்டவனை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன், ரெண்டுக்கு பிடிச்சிருப்பான். அவன் ஃப்ரெண்ட் ஷேவாக் மொபைல் தானே இது. சரி கண்டுபிடிச்சிட்டீங்களா ராம்? யா. ஜோ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுமே. இட்ஸ் ஓகே. நம்ம தான் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுமே. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் இல்ல நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமா? ஓ ஓகே. Thank you. Bye. Bye. சூப்பர் டி. நாளைக்கு நான் சொல்ற மாதிரியே பண்றேன். ஓகே? ஓகே. பீர்பால் மூலமாக தான் என் லவ் சேரப்போகுது. தேங்க்யூ பீர்பால். என்ன மாடல்டா அவன்? ட்ரெஸ்ஸு ஹேர் ஸ்டைல் ரொம்ப கேவலமாக இருக்கு. அண்ணே அந்த பொண்ணுகிட்ட தான் நடிக்கணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணே. கலக்குங்க. என்ன ராம் போன் மேட்ரு சொன்னீங்க, பொண்ணு மேட்ரு. இப்ப பாருங்க நம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஹாய். ஹாய் சீதா. இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரரு சார் தான். ஓஹோ. இஸ் அ இன்டர்நேஷனல் ஃபேஷன் மாடல். அர்ஜென்ட்டாக லண்டன் போகிறாரு இன்னொரு 1 ஹவரில். அண்ட் இவரை தேடி கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவனை தான் நடிக்க கூட்டிட்டு வந்திருக்கியா? தம்பி ராம் ரொம்ப கெஞ்சினா, அதனால தான் இங்கே வந்தேன். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். செல்லு போனா போதுன்னு தூக்கி போட்டு சும்மா போயிட்டே இருப்பேன். ஓவரா பேசுகிறான். அவர் ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சு விட்ருங்க. இல்ல சார் கிட்ட நான் ஒரு 2 minutes பேசணும். என்ன பேசணும்? சார் உங்களை நேர்ல பார்த்தா என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன் சார். ஆனா உங்களை பார்த்த உடனே பேச்சே வரல சார். சார் உங்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு சார். உங்க ஷர்ட்டும் பெல்ட்டும் கூட நியூ ஸ்டைல் சார். கலக்குறீங்க சார், நீங்க கலக்குறீங்க சார். நான் உங்ககிட்ட வெக்கத்தை விட்டு ஒன்று கேட்கட்டுமா? மை டியர், நான் உங்களை விரும்பல, உங்க மேல ஆசைப்படல. நீங்க அழகா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லுங்க. அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. 5 நிமிடம் தானடி, என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி. மரக்கனியே முக்கனியே தீயோடும் பனியே, பாராமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. பாரனியே முக்கனியே தீயோடும் பனியே, உனக்காக உருந்தோடும் இவன் காலம் இனியே. ஹலோ ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸமா? என்ன பிடிக்கலன்னு அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ராம், இந்த மொபைல் மூலமா எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறி எப்படி செய்ய போறேனே தெரியல. எனிவே தேங்க்யூ so much ராம். பாய் பாய். ராம் என்னது இந்த காலத்துல அட்டு பீஸா கொடுக்க மாட்டாங்க, அல்வா பீஸ் கொடுத்துருக்க. யுவர் கிரேட் ராம். யா யா யா. அம்முக்குட்டி ராமுக்குட்டி சொல்லிட்டாலே கா